தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து மேலும் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடமிருந்து கேட்டு பெறலாம். சலீம், வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சலீம். 4 மாதமா இந்த பதவி காலியாக இருந்தது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் என தினந்தோறும் தொலைபேசி அழைப்பு காங்கிரஸ் தலைமையகத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். அவர்களும் சலிக்காமல் எடுத்து பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வந்துடும், இன்னைக்கு வர நாளைக்கு வர, இன்னைக்கு வர நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்று. நம்ம தந்தி டிவிலேயே செய்தி போட்டிருக்கோம். எப்படி, என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இருக்க தலைவர்கள்ல மிக மூத்த தலைவர் என பார்க்கப்படுகிறவர் திரு திருநாவுக்கரசர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது இவர் மாநிலத்தில் அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்துல. அதன் பிறகு மத்தியிலும் அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்ல, மற்ற தலைவர்களை சோனியா காந்தி சந்திக்க மறுத்த பொழுது திருநாவுக்கரசரை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியில இவருக்கு நல்ல செல்வாக்கு இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால நிச்சயமா இவரைத்தான் காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவராக நியமிப்பார்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிப்பார்கள் என்ற ஒன்று ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருநாவுக்கரசர் அவர்கள்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்திக்கும் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் பண்ண போறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி பார்க்கும் பொழுது அவருக்கு தலைவர் பதவி கிடைத்துவிடும் என்று அவர் உறுதியாக கடந்த 4 மாதமாக இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. எப்படி எனக்கு தலைவர் பதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும் போதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்பொழுது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை அதாவது ஒன்றாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வருகின்ற தேர்தலில், அதாவது இப்ப ஏற்கனவே தேர்தல் வர உள்ளது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநகராட்சி தேர்தல்கள் வர உள்ளது. இதுக்காக காங்கிரஸ் கட்சியை நான் தயார்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. இருப்பினும் இதற்கு தயார்படுத்தினாலும் அடுத்து வரவிருக்கும் தேர்தலை நாங்கள் மிக துல்லியமாக ஒரு காங்கிரஸ் கட்சியை ஒரு ஆர்கனைஸ்டு போர்ஸாக ஒன்றிணைத்து கொண்டு நான் மேலே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சலீம்.